Hello everyone. இந்த வீடியோவில் ஸ்டேட் போர்ட் புக்கில் இருக்கிற கைனமெட்டிக்ஸ் லெசனில் இருக்கிற எக்ஸாம்பிள் கொஷின்ஸை பார்க்க போகிறோம். வாங்க கொஷின்ஸை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 40. A particle moves in a circle of radius 10 meter. அதோட linear velocity எவ்வளோ 3t, where t is in time. Centripetal and tangential acceleration. Centripetal acceleration ஓட ஃபார்முலா என்ன? AC னா centripetal acceleration v square by r. v என்ன சார் 3t. 3t the whole square by r. r ஓட வேல்யூ 10. ஸோ 9. t ஓட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க? 2 செகண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. 2 ஓட ஸ்கொயர் 4 ஆயிடுச்சியா? ஸோ ஆன்சர் 3.6 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அடுத்து என்ன சொல்கிறாங்க? டேஞ்சென்ஷியல் ஆக்சிலரேஷன் எவ்வளோ? டேஞ்சென்ஷியல் ஆக்சிலரேஷன் ஒன்றுமே கிடையாது, dv by dt. வெலாசிட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கிது? 3 கிடைக்கிது. ஸோ 3 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ இது சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன், இது டேஞ்சென்ஷியல் ஆக்சிலரேஷன். Calculate the angle between the resultant acceleration and the radial vector. நல்லா பாரிப்போ, இது ரேடியல் வெக்டார், இது டேஞ்சென்ஷியல் ஆக்சிலரேஷன். இதோட வேல்யூ எவ்வளோ? 3. இதோட வேல்யூ என்ன? 3.6. இப்போ நெட் வெலாசிட்டி என்ன? இந்த ரேடியல் வெக்டர் இப்போதைக்கு எழுத்து விட்ருவோம். இது 3.6, இது 3. அப்போ ரிசல்டன்ட் என்ன வரும்? இந்த இடத்துல வரும் உங்களுக்கு. கரெக்டாக இல்லையா? இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? calculate the angle between resultant acceleration. இதான் நெட் ஆக்சிலரேஷன், இல்லை ரிசல்டன்ட் ஆக்சிலரேஷன். இந்த ரிசல்டன்ட் ஆக்சிலரேஷனுக்கும் ரேடியஸ் வெக்டருக்கு நடுவில், ரேடியஸ் வெக்டர் எது? இது என்னோட ஏசிப்பா, இது என்னோட ஏடி, இது என்னோட நெட் ஆக்சிலரேஷன், இது என்னோட ரேடியல் வெக்டார். ஸோ ரேடியல் வெக்டாருக்கும் இதுக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் கேட்குறாங்க. ஸோ tan theta is equal to AT by AC. AT எவ்வளோ? 3. AC எவ்வளோ? 3.6. 10 by 12. கரெக்டா? 1 by 1.2. ஸோ இது வந்து ஆங்கிளில் இருக்குது, அதனால ஒரு தடவை புக்கை ரெஃபர் பண்ணுறது ப்ரிஃபர் பண்ணுவேன். ஒரே நிமிஷம் இருங்க. டிவைட் பண்ணி பார்த்துருவோம். 1 divided by 1.2. ஓகே, 0.833. இவங்களுக்கு இதே தான் வருது. இப்போ ஆன்சர் என்ன வருது? 0. ஓகே, டிகிரியில் பார்ப்போமா? அவங்க அப்ராக்சிமேட்லி 40 டிகிரி கிட்ட வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ tan of 40 என்ன? tan 40. tan 40யோட வேல்யூ 0.8390. ஒரு 39.5. 39.5 விட அதிகம் தான். $39.6 இல்லை. எனக்கு tan of 39.8 டிகிரிக்கு ஆன்சர் 0.833. ஓகேவா? ஸோ எனக்கு டிகிரியில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்திருக்குது. அவங்க வந்து அப்ராக்சிமேட்லி 40 டிகிரின்னு சொல்லி கொஷினை சால்வ் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஓகேவா? ஸோ அவங்க tan இன்வர்ஸ் ஆஃப் 0.833 பார்த்தீங்கன்னா 69 ரேடியன். ரேடியனாக நம்ம கேல்குலேட்டர்னு காட்டலாம். 0.69 ரேடியன் வேல்யூ. tan ஆஃப் 0.69 ரேடியன் வந்து இந்த ஆன்சர் கிடைக்குதானே பார்ப்போம். tan of 0.69. 0.69 இந்த அளவுக்கு வரலையே. 0.695 போட்டால் 0.694. ஓகே, 0.695 தான் கரெக்டு. சரியா? 0.695 போட்டால் இந்த ஆன்சர் கிட்ட வருது. சரிங்களா? ஸோ அந்த ரேடியனை வந்து அவங்க டிகிரி கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து கேல்குலேட்டர் இல்லாமல் பண்ணுறது பாசிபிள் கிடையாது. இது வரைக்கும் நீங்கள் தாராளமாக சால்வ் பண்ணலாம். இதை டிவைட் பண்ணுறது கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு மேலே போகணுன்னு கேல்குலேட்டர் வச்சு தான் சால்வ் பண்ணி ஆகணும்.
ஸோ இதுதான் சொல்யூஷன். உங்கள்கிட்ட தீட்டாவோட வேல்யூ கேட்டாங்கன்னா எவ்வளோ வந்துச்சு, 39.8 டிகிரி, இல்லைனா அப்ராக்சிமேட்லி 40 டிகிரி புக்லேயே கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இதுதான் இதுக்கான சொல்யூஷன். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.